ஹாய், எல்லோருக்குமே வணக்கம். ஏஎஸ் தமிழ் சமையல் யூடியூப் பக்கத்துக்கு வருகிறதற்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரையும் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தந்துள்ளவங்க எல்லோருக்கும் நன்றி. தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை எதிர்பார்த்து கொண்டு இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன செய்து நான் என்று சொல்லி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்றைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு தான் இந்த காணொளி இருக்க போகுது. அதாவது வாழைப்பழத்தில் எப்படி பலகாரம் செய்கிறதுன்றது தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதுக்கு 2/4 சுண்டு பச்சரிசி எடுத்து 2 மணித்தியாலம் நல்லா ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு மாவை அரிச்செடுத்தேன்னா வறுக்கையில் பச்சையாக தான் செய்ய போகிறேன். அதோட உப்பு தண்ணியில் கரைச்சி போட்டு அதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதுக்கு மெயினாக வாழைப்பழம் தான் சேர்க்க போகிறேன். வாழைப்பழம் 1/2 கிலோ எடுத்திருக்கிறேன். 1/2 கிலோ எடுத்திருக்கிறேன். கதலி வாழைப்பழத்தில் தான் இது செய்யணும். செய்தால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவில் உப்பு கலந்துட்டேன். எடுத்து வச்சிருக்கிறேன். அதோடு சேர்த்து வாழைப்பழத்தை நல்லா உரித்து போட்டு எல்லாமே உரிக்க போகிறேன். நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி செய்யலாம். நான் 1/2 கிலோ வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். நல்லா கனிஞ்ச வாழைப்பழம்னு சொன்னால் கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 8 வாழைப்பழம் எனக்கு வந்தது 1/2 கிலோவுக்கு. நீங்கள் கூடவும் சேர்க்கலாம் உங்களோட இதுக்கேற்ற மாதிரி. இப்போ வாழைப்பழம் எல்லாமே உரிச்சிட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறேன். என்னென்னு சொன்னால், நான் முதல் வாழைப்பழம் கழுவே இல்லை. நீங்கள் முதலே தோலோட கழுவிட்டு பிறகு கழுவாமலும் விடலாம். நான் கழுவினபடியால் முதல் கழுவாதபடியே திருப்பி கழுவி இருக்கிறேன். இப்போ உப்பும் சேர்த்துட்டு திருப்பி 1/4 கிலோ அளவில் சீனி சேர்க்கிறேன். நான் கொஞ்சம் இனிப்பு குறைவாக போட்டேன்னா வாழைப்பழத்தில் இனிப்பு இருக்குமென்றதால் நீங்கள் உங்களோட இனிப்பு கூட தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு ஈரமாக தானே இருக்கும் பச்சைன்றதால். அப்போ நீங்கள் அதை சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு பிறகு இருக்கிற எல்லா வாழைப்பழத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா பிசையணும். அதாவது நார்மலாக சில பேர் நீங்கள் அந்த மசிக்கிற இதாலையும் செய்யலாம். சில பேர் மிக்சியில் போட்டு கூழ அடிப்பினேன். கூழ அடிக்கல என்னன்னு சொன்னால் அந்த வாழைப்பழம் கடிபடாது. அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நீங்கள் பிணைஞ்சு செய்தீங்கன்னு சொன்னால் இடையில் வாழைப்பழங்கள் கடிபடைக்கல அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் நல்லா பிசைஞ்சு தான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்சியில் போட்டு அடிக்கிறதுனாலும் அடித்து கொள்ளலாம். மிக்சியில் போட்டு அடிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் சீனியையும் சேர்த்து வாழைப்பழத்தோடு சேர்த்து சீனியையும் சேர்த்து அடிச்சிங்கன்னா ஓகேயாக இருக்கும். அப்படி வேணுமென்னு சொன்னால் நான் திருப்பி ஒருக்கா செய்து காட்டுறேன். இப்போ நான் இந்த முறையில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா குழப்படணும். சீனியும் சேர்த்துனா தண்ணி விட தேவையில்லை. தண்ணி விட்டிங்கன்னா நல்லா கூலாக வந்துடும். வாழைப்பழத்தில் இருக்கிற ஈரத்தன்மையிலேயே நாங்கள் குழைச்சி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு இந்த ஈரழிப்பு தன்மையாக வருதுன்னு சொல்லி. பார்த்தீங்களோ, நல்லா குழைச்சி கொள்ளணும். அந்த அடியில் சில மாவுகள் சீர்படாமல் இருக்கும். அப்போ அதுக்காக வடிவாக குழைச்சி கொள்ளுங்க. எனக்கு 2/4 மாவு எடுத்தேன்னா அதில் கிட்டத்தட்ட 5 சுண்டு மாதிரி மாவு வந்தது. 2/4 சுண்டு அரிசிக்கு 5 சுண்டு மாதிரி மாவு வந்தது. பார்த்தீங்களா, நார்மலாக அந்த அரியதரம் சொல்கிறதுக்குரிய பதம் மாதிரி வரும். ஆனால் அது கொஞ்சம் இருக்கும். பார்த்தீங்களோ, இப்போ மாவு தயாராகிட்டுது. எடுத்து விடையக்கில் லூஸாக விழுகிற மாதிரி இருக்கும். நம்மளாக பனங்காய் பலகாரங்கள் அப்படி சுவையில் அப்படித்தான் இருக்கும். இப்போ அதுக்கு பிறகு ஒரு 2 மணித்தியால் தேக்கிட்டு நான் அப்படியே மூடி வச்சேன். நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த ஈரம் சீனி
வாழைப்பழம் எல்லாமே கரைஞ்சி நல்ல டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக ஒரு 2 மஞ்சள் அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்டியால் எடுத்து ஊற்ற இந்த பதத்தில் இருக்கணும். நான் வந்து கரண்டியால் ஊற்றலைன்னு சொன்னால் அது கொஞ்சம் சேப் இல்லாமல் இருக்குது. நான் கையால் தான் போட போகிறேன். அதுக்கு பிறகு வந்து எண்ணெயை வந்து கொதிக்க வச்சுட்டு ஒன்று அடுத்து போட்டிங்கன்னா போட்டுட்டு நார்மலாக பொன்னிறமாக, அதாவது வந்து 2 சைட்டும் வேகின பிறகு பொரிய விட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. நான் நல்லா முருக விட்டீங்கன்னு சொன்னால் சீனி தானே சேர்த்துருக்கிறோம். அப்போ அது நல்லா முருகிடும், கல் மாதிரி இருக்கும். நெருப்பையும் ஒரு அளவாக தான் வச்சுருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகலும் கூடவா போடக்கூடாது. என்னன்னு சொன்னால் அது அந்த பொங்கி வரைக்குள்ள பெருக்கும் போடுற சைஸை விட பெருசாக இருக்கும். அப்போ அதால் வந்து நீங்கள் ஒரு சைஸுக்கு போட்டிங்கன்னா சரி. நல்லா பொரிஞ்சு கொண்டு இருக்குது. கொஞ்சம் குறைச்சி விட்டபடியாக கொஞ்சம் கூடணுமா நேரம் எடுக்குங்க. டக்கண்டி தண்ணிங்கன்னு சொன்னால் வெளிப்பக்கம் பெருக்கிடும், உள்ளுக்குள்ளே வந்து பச்சை தண்ணியாக இருக்கும். இப்போ அதுக்காகத்தான் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சதால் கொஞ்சம் அந்த நேரம் எடுக்குது விழுகிறதுக்கு. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அல்லது நீங்கள் இதையே வேறு மாதிரியும் செய்யலாம். அப்படின்னு சொன்னால் இந்த அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவுலையும் செய்யலாம். கோதுமை மாவில் நீங்கள் தனியாக பச்சை மாவில் செய்கிறத விட அரிசி மாவும் சேர்த்துத்தான் கோதுமை மாவு அவிச்ச கோதுமை மாவு சேர்த்துத்தான் செய்யணும். ஆனால் அதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெய் கூடவா இழுக்கும். இதுகளுக்கு வந்து எண்ணெய் கூட இழுக்காது. கோதுமை மாவில் செய்யக்குள்ள எண்ணெய் கூட இழுக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதண்டை இல்லை என்னென்னு சொன்னால் அந்த கூடவா ஓட விட இல்லை. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பதம் தெரியணுமென்றதுக்காக. சிலது அந்த அடியில் ஒட்டி போயிருக்கும். அப்போ கொஞ்சம் மெல்லமாக தான் இதண்டணும். பார்த்தீங்களோ, கொஞ்சம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்துட்டுது. அதுக்கு பிறகு எடுத்தால் சரி. இப்போ வந்து எங்களை வாழைப்பழ பலகாரம் தயாராகிட்டுது. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் பதிவு போடுங்க. நன்றி.